நடக்கும், பாதி கேரளாவில் நடக்கும். கேரளா பகுதியில் அவர் சொல்லுவார், ஆனால் படத்தை வந்து நம்ம சென்னையில் எடுத்தாலும் அங்கே எடுத்தாலும் மூடாக வந்து ஒரு மலையாள படம் மாதிரி எடுப்போம், மலையாள படம் மாதிரி எடுப்போம். மலையாள படம் மாதிரினா நம்ம வந்து சூப்பராக பாதி வந்து 50% ஆஃப் ஷூட்டிங் அங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நடிக்கிறதுலேயும் பாதி பேர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். ஜெயராம் சார், உருவசி மேம், அந்த வரிசையில் ஒரு அழகான கதை நாயகியை அறிமுகப்படுத்துகிறார் இந்த படத்தில். வழக்கமாக வந்து இவர் நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிற எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், அன்பு தம்பி அருள்நிதி, விமல், இவங்க எல்லாருமே. அந்த வரிசையில் இப்போது கதை நாயகியாக அனந்திகா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பொண்ணு தெலுங்கில் நல்ல இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழுக்கும் இந்த படத்தின் மூலமாக அறிமுகம் அவங்களுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். வாங்கம்மா. அழகாக தமிழ் அவங்களே ஓன் டப்பிங் பேசியிருக்காங்க படத்தில், அது பெரிய விஷயம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட இதயத்தில் ரொம்ப ஒரு இடம் இருக்குன்னு ஒரு ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பண்ராஜ் சார். ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி. பண்ராஜ் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நம்ம படம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிறதுக்கு. அண்டு நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் இவங்க கூட பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிஷ்கன் சார் எல்லோரும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கேன். அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பரிமளா அண்டுக்கோ எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சிரித்து தியேட்டர்னு விட வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தமிழுக்கு சாரி, நான் நெக்ஸ்ட்டு வரும்போது நல்லா சூப்பராக நான் பேசுகிறேன். தேங்க்யூ. சரி அண்ணா, அவங்க பேசுனது புரிஞ்சுதில்லை எல்லாத்துக்கும்? இதுதான் அவ்வளோ அழகாக யாரா தங்க பேசுவாங்க. சூப்பர் ராணி, நன்றிம்மா. அடுத்ததான் வந்து ஒரு பெண்கள் வந்து பொதுவாக வந்து கார் ஓட்டுறதே நல்லா வியப்பாக பார்ப்பேன். பரவாயில்லையே, சூப்பராக அழகாக கட்டடிச்சலாம் போகிறோம். ஒரு கார் ஓட்டுறது எனக்கு வியப்பாக தெரியும். இந்த படத்தில் ஒரு புல்லட்டு, ஒரு மீன்பாடி வண்டி ஃபுல்லாக மீனை வச்சு லக்கேஜை வச்சு, ஆட்டோ, காரு, ஃப்ளைட்டு, ஷிப்பை தவிர எல்லாமே ஓட்டிட்டாங்க ஒரு பொண்ணு. அப்படி ஒரு அசாத்திய திறமை, டான்ஸ்லேயும் சரி நடிப்புலேயும் சரி. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியுதோ இல்லையோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக 1 hour ட்ரையல் பார்த்துட்டு அந்த வண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பயங்கர தைரியத்தோடு இந்த தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சே தீருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு திறமைசாலி அன்பு தோழி பூர்ணிமா ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய ஃபுல் க்ரூ, உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் நான் வந்து ரொம்ப மிடில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபுல் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ராம்தாஸ் சார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார், அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் திவ்யா தான் மெயின் காரணம். அவங்க தான் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி, இந்த கேரக்டரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ கண்டிப்பாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ திவ்யா. அண்ட் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எனக்கு நடிக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து இவங்க யார் கூடயுமே எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸ், ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இவங்களோட என்னால் சேர்ந்து நடிக்க முடியலனாலுமே கூட அவங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறத இப்போ ரொம்ப பெருமையாகவே நான் நினைக்கிறேன்.
அண்ட் ஊர்வஷி மேம்லாம் வந்து லைக் பெரிய ரோல் மாடல். அவங்களுடைய மேம் உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அடிக்கடி சாப்பிடும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் போட்டு பார்ப்பேன். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிற இந்த படத்தில் நடிக்கிறதில்ல. அண்ட் ஜெயராம் சார், பஞ்சதந்திரம்ல வந்து என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து அவர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட அகெயின் இந்த படத்தில் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். ஸோ அவர் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டேலண்ட். அண்ட் அது அவர் கண்டுபிடிச்ச டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்காக என்னோடய சாங் வாட்சா விடாத ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் ஆஸ் வெல். ஸோ சாண்டி மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். சாண்டி மாஸ்டர் இஸ் வெரி ஸ்பெஷல், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலலாம் சாண்டி மாஸ்டருடைய அந்த இல்லை நோ ஐ மீன் நீங்கள் அந்த டிவி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்குனா ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். ஸோ நம்ம கசின் மாதிரியோ நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ சாண்டி மாஸ்டருடைய இந்த வளர்ச்சி, இந்த சக்ஸஸ், நாட் ஜஸ்ட் நான் வந்து அப்போது டிவியில் பார்த்த சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறமா தேட்டரில் அவருடைய படங்கள் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். அண்ட் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய ஒர்க்ஸ் ப்ரோமோஸ்லாம் எனக்கு 1-2 காட்டினார். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மாதிரியே நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நானுமே வந்து ஒரு டிவி ஷோலையும் யூடியூப்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஸோ நானும் மேபி நிறைய பேரோட சாண்டி மாஸ்டர் என் கூட கனெக்ட் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ ஸோ இன்ஸ்பைரிங் தட் எனக்கும் அவரை மாதிரி நிறைய பேர் எனக்கு அவர் என்ன ஃபீல் கொடுத்தாரோ அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஃபீல் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மாஸ்டர். அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இவர் சாரி சார் டக்குன்னு வரல, சாரி. ஸோ சென்ராயன் சார், ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. செட்லேயே என்கிட்ட வந்து அத்தனை தடவை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் பாண்டியராஜ் சார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சார் எனக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, இந்த பொண்ணோட கரியர் ஸ்டார்டிங்கில் என் படம் நடித்தா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் சஞ்சனா அண்ட் அனந்திகா, தே சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆனால் அவங்களோட வந்து அவ்வளோ பழக முடியல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஷூட் அப்போது என்னோட கேரவனில் பக்கத்தில் தான் அவங்க 2 பேரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எனக்கு வந்து கதவை தட்டி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னு இருந்தது. ஸோ பட் அன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது, ஷூட் கொஞ்சம் கேட்டிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க. ஸோ என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் அவங்க ரொம்ப நல்ல பீப்புளாக இருந்தாங்க. லைக் கேர்ள்ஸ் திங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதுங்க. ஏன்னா இது என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க நிறையா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. பரிமளா அன்கோ திரைப்படத்தின் ஆடியோ உரிமையை பெற்றிருக்கிற திங் மியூசிக் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற திரு மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உட்காரங்கடத்தோம், பேசாங்க. அடுத்து வந்து ஒரு சில பேரை பார்த்தா தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா அவங்களோட லைஃபு கண்டிப்பாக அவங்களோட ரெமுனரேஷன் வந்து பயங்கரமாக ஏறிடும். ஒரு 5-6 படம் வந்து அட்வான்ஸ் வாங்கி போட்டு கமிட் பண்ணி பணத்தை பார்த்துருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ரப்பர் பந்து மூலமாக சஞ்சனாவுக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க அதை பண்ணலை. ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஜூஸியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, பிடிச்ச கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் கமிட் பண்ணுறாங்க. அவ்வளோ நிதானமாக தெளிவாக இருக்கிற ஒரு அறிவான பொண்ணு தான் சஞ்சனா. சஞ்சனா அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டிராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுகிறது வந்து நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள குவிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட்டெல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டை. இப்போ ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளாக எப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உருவசி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்ணுறப்போ ஷார்ட் போயிட்டுருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறிலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி உருவசி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி ஃபேன். உங்கள் பஞ்சதந்திரம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மியூட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்தளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. நன்றிம்மா.